எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுறதுனே ஐடியா இல்லை. அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்ன, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் கண்டிப்பா வரணும்னு சொல்லி. மாஸ்க் எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னாரு, இந்த படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாவே இருக்கு. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்க எப்படி இந்த படம், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச் அப்பதான் சொன்னாரு. அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா, விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்பதான் சொன்னா, கவின் தான் சொன்னான், ஆனா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்ல இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தா பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலா பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்றதே இவ்வளவு இருக்கு, இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா, விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவுல எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல.